வர்க்கமூலம் காண்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x squared minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா ஆர்டர் இல்லாம கொடுத்திருக்காங்க இல்லையா? அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வந்திருக்கணும்? x power 4, அதாவது பவர்ல எது மேக்ஸிமமோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க இல்லையா? x ஸ்கொயர் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் x கியூப், x பவர் 4, x 9 கொடுக்குறாங்க. இதை நீங்க என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணக்கு போட ஆரம்பிக்கணும். நீங்க கணக்குல பாருங்க, இந்த கணக்கு கொடுக்கறப்ப x பவர் 4, x கியூப், x ஸ்கொயர்டு, x நம்பர் இருந்ததுன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டுருங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இல்லாத இருந்ததுன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி தான் போடணும். ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இப்ப முதல்ல என்ன வரும்? பவர்ல எது மேக்ஸிமம் பாருங்க, பவர் மட்டும் தான் பார்க்கணும், நம்பர்லாம் பார்க்க கூடாது. அப்ப x பவர் 4, அப்ப என்ன x பவர் 4பா? 4x பவர் 4, இது ஃபர்ஸ்ட். x பவர் 4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் x கியூப், ஸோ மைனஸ் 28x கியூப். அடுத்தது ஸ்கொயர் நம்பர் இல்லையா? பிளஸ் 37x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் x நம்பர் பிளஸ் 42x பிளஸ் 9. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? x பவர் 4, x கியூப், x ஸ்கொயர்டு, x நம்பர். ஸோ இந்த மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், 4x பவர் 4 எடுத்துப்பீங்க, அதை பிரிக்கிறீங்க. 4x பவர் 4 எப்படி பிரிக்கலாம்? 2x ஸ்கொயர்டு இன்டு 2x ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இங்க ஒரு 2x ஸ்கொயர்டு போடுங்க, இந்த இடத்துல ஒரு 2x ஸ்கொயர்டு போடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4x பவர் 4 போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு மைனஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே இல்லையா? நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்குங்க, மைனஸ் 28x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர்டு. இப்போ இங்க ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு இங்க ஒரு ரெண்டு நம்பர் தேவை இல்லையா? அதனால இந்த 2x ஸ்கொயர்டு என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது 4x ஸ்கொயர்டா மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் ஒரு நம்பருக்கு, இந்த மைனஸ் 28x கியூப் இருக்கு இல்லையா? இது செகண்ட் ரஃப் இருக்கு. மைனஸ் 28x கியூப் எடுத்து போயிட்டு இங்க இருக்கிற 4x ஸ்கொயர்டால வகுத்துடணும். 4x ஸ்கொயர்டால டிவைட் பண்ணுங்க. எப்பவுமே இந்த செகண்ட் ஸ்டெப் கேன்சல் பண்ண சொல்ல x ஸ்கொயர்டுக்கு x கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து ஒரு x கிடைக்கும். அடுத்தது 4 ஆல கேன்சல் பண்ணுங்க. ஸோ 4 ஆல கேன்சல் பண்ணா 7 டைம், 7 28, அப்ப மைனஸ் 7x. ஸோ செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் மைனஸ் 7x. இந்த மைனஸ் 7x எடுத்து போயிட்டு இங்க ஒரு மைனஸ் 7x கொடுத்துருங்க, இங்க ஒரு மைனஸ் 7x கொடுத்துருங்க. ஸோ இந்த மைனஸ் 7x நம்ம என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறீங்க இல்லையா? மைனஸ் 7x 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 28x கியூப். இதுல நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த x கியூப், x ஸ்கொயர்லாம் அப்படியே எழுதிக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? பிளஸ் 7 7s ஆர் எவ்வளோ? 49. x இன்ட்டு x, x ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணனா வருது x ஸ்கொயர்டு. ஆனா மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, இந்த x ஸ்கொயர்டு அப்படியே எழுதிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோ. இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அதோட ஆப்போசிட் சிம்பிள் மாத்துங்க, பிளஸ் மைனஸ். இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிடுது? நமக்கு கேன்சல் ஆயிடுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்டெப் இல்லையா? இந்த ஸ்டெப்ல எது மேக்ஸிமம் நம்பர் பாருங்க. மைனஸ் 49 ஒரு 37, மைனஸ் 49ல இருந்து ஒரு 37 லெஸ் பண்ணிடுங்க. ஸோ லெஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் மைனஸ் 12 x ஸ்கொயர், மைனஸ் 12 x ஸ்கொயர். அடுத்த ரெண்டு ஸ்டெப் இருக்கு, பிளஸ் 42x பிளஸ் 9. இப்போ இங்க எத்தனை ஸ்டெப் இருக்கு பாருங்க? 1 2 3. 3 ஸ்டெப்புக்கு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? 3 ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா? 4x ஸ்கொயர்டு, அது அப்படியே எழுதிக்கும். அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 14x. இப்போ இங்க எத்தனை டிஜிட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா? 2 டிஜிட் வந்திருக்கு இல்லையா? இன்னும் ஒரு டிஜிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற நம்பரை இந்த நம்பரால டிவைட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 12x ஸ்கொயர்டை டிவைட் பை போட்டு ஒரு 4x ஸ்கொயர்டால டிவைட் பண்ணிடு. x ஸ்கொயர்டுக்கு x ஸ்கொயர்டு கேன்சல், இதை கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 3 டைம். ஓகேவா? 12க்குள்ள எத்தனை 4 இருக்கு? 3 டைம் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் மைனஸ் 3. இந்த மைனஸ் 3 என்ன பண்ணணும்? இந்த இடத்துல மைனஸ் 3, இங்க மைனஸ் 3 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா இதோட ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? இந்த மைனஸ் 12x ஸ்கொயர்டு பிளஸ் 42x பிளஸ் 9 அப்படியே எழுதிட்டு குறி மாத்தி கேன்சல் பண்ணிட்டு 0 போட சொன்னேன். இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணவும் நீங்க என்ன பண்ணலாம்? போடலாம். மைனஸ் 12x ஸ்கொயர்டு, அதாவது மைனஸ் 3 எடுத்து போயிட்டு இது கூட ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 12x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்
14 into 3 multiply பண்ணா 42x minus into minus plus 3 3s are எவ்வளோ 9. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் கோடு போட்டுட்டு மைனஸ் என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸா பண்ணணும் ப்ளஸ் மைனஸ் ஆகுது ப்ளஸ் மைனஸ் ஆகுது. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது 0 வருது. நமக்கு என்ன ஆன்சர் 2x squared minus 7x minus 3. இதை எப்படி எழுதணும்? ஸோ தேவையான வர்க்க மூலம்னு போடுங்க. require the square root னு போடுங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் 2x squared minus 7x minus 3 இல்லையா? இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 2x squared minus 7x minus 3 னு போட்டு இதுக்கு என்ன போட சொன்னேன் மாடுலஸ் சிம்பிள் போடணும். ஸோ இவ்வளவுதான் இந்த கணக்கோட ஆன்சர்.